ரொம்ப நாள் ஹோல்லே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு இல்லையா? கண்டென்ட்டா அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியான கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா வந்து நம்ம சேனல்ல வந்து இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வரப்போகுது. பட் சேம் டாபிக் என்ன அப்படின்னா என்னுடைய ட்ரீம் ஹவுஸ். ஆமாங்க, நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து எனக்கு எவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இப்படிதான் வீடு இருக்கணும், நம்ம இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். வீடு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 40% கம்ப்ளீட் ஆகணும். ஆக்சுவலாக நாங்கள் பூமி பூஜை போடுறப்பலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே. ஹோம் டூருக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. என்னன்னா, நம்ம நினச்ச மாதிரி வீடு வருமா, ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்படுறோமே, அந்த மாதிரி வீடு வருமா வராதா, நம்ம சொல்லிட்டு நடக்கலை அப்படின்னா எப்படி. ஸோ அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் உள்ள இருந்தது. ரொம்ப நாள் ஹோல்லே போயிட்டு இருந்தது. இந்த விளாக் எடுப்போமா வேணாமான்னு. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி இன்னைக்கு நம்ம எடுத்தே ஆகுறோன்னு வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு 60% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆல்ரெடி, நான் சொன்னேன். ஸோ வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். எது வரைக்கும் ஃபினிஷ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நம்ம இனிமேல் டெய்லி நம்ம சேனலில் வந்து டெய்லியான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இனிமேல் தான் இன்டீரியர் எல்லாமே மெயினான ஒர்க்லாம் இனிமேல் தான் பண்ண போகிறோம். அதுக்குண்டான வ்ளாக் வீடியோஸ் எல்லாமே இனிமேல் வரும். நியூ ஹவுஸுக்கு உண்டான அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வரும். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து தான் நம்ம வீடு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா, ஒரே ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா, பிளஸ் ஒரு சின்னதாக ஒரு பைக் நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஒரு குட்டி பார்க்கிங் ஏரியா தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிளான நிலக்கதவு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. ரொம்ப பார்டர்லாம் வேணாம், ஏன்னா நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் வைக்கல. ஏன்னா எங்களுக்கு காம்பவுண்ட் கேட் வரப்போகுது, அது நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாம், இது அவ்வளோ கிராண்டாக பண்ண வேணான்னு தான் பிளான் பண்ணோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபைனலில் எங்களுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் எங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி டிசைன் வச்சு இந்த ஆர்ச்செல்லாம் வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு 2 days முன்னாடி பிளான் பண்ணி டக்குன்னு நாங்கள் நெட்ல இன்ஸ்டால பின்ட்ரெஸ்ட்ல சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இருந்து டிசைன் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த நிலக்கதவே நாங்கள் வந்து வச்சோம். 2 பக்கமும் யானை வர்ற மாதிரி இருக்கும், சென்டர்ல பிள்ளையார் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் ஆகுறதுல இருந்தே பிள்ளையார் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யானை இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு வந்து டக்குன்னு வீக் ஆயிட மாட்டோம், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து எனக்கு யானை வேணும் அப்படின்னு சொல்லி வச்சது. இப்போ வாங்க நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். என்ட்ரன்ஸ் அதுமே ஒரு பெரிய ஹால். இந்த இடத்துல தான் டிவி யூனிட் பிளான் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே டிவி யூனிட் வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பூஜா யூனிட் வர்ற மாதிரி, இந்த இடத்துல வந்து பூஜா யூனிட் வர்ற மாதிரி இந்த இடத்துல வச்சிட்டோம். இந்த ட்ரீம் ஹவுஸில் ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார் பார்க்கிங்கோட வீடு இருக்கணும், அது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். என்னடா வீட்டுக்குள்ள வந்து கீழே இறங்குறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அப்படியே மேலே வந்து ஓடிஎஸ் கோர்ட்யார்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளேஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபுல் ஓப்பன். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸ் போட்டு மூடிடுவோம். இன்னும் ஒர்க் இருக்குது, கிரில் ஒர்க்லாம் இன்னும் இருக்குது. ஸோ கிரில் வச்சு கிளாஸ் போட்டு மூடிடுவோம். இங்கே வந்து அந்த கோர்ட்யார்ட் பிளேஸில் வந்து இந்த இடத்துல செடி வைக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கே கட்டியிருக்கோம் நாங்கள். வீட்டுக்குள்ளேயுமே பிளான்ட் எல்லாம் வளர்க்குற பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இது ஒரு குட்டி பெட்ரூம் தான், ஒரு கெஸ்ட் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஒரு பெட்ரூம். ஃபியூச்சரில் அந்த ரூம் வந்து மேக்கப் ரூமாகவும் மாறுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எங்களுடைய ஓப்பன் கிச்சன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நாங்கள் இங்கே கட்டியிருந்தோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கட்டி ஒரு கிச்சன் செப்பரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கிச்சன் குட்டியாக இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஓப்பன் கிச்சனாகவே பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் இருக்குது இன்னும். இங்கெல்லாம் கிரானைட் போடணும், கிரானைட் போடுறதா குவார்ட்ஸ் போடுறதா எதுவுமே தெரில, கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்.
இந்த இடத்துலலாம் என்ன வர போகுது அப்படிங்கிறது நீங்க கெஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். கீழே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம். இது குட்டி ரெஸ்ட் ரூம். நாங்கள் ரொம்ப காம்பேக்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். பார்ட் 2ல வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து நியூ ஹோம் டூர், இதை பார்ட் 1 பார்ட் 2 அது எவ்வளோ சீரிஸ் போகும்னு எனக்கே தெரில. ஸோ பார்ட்டாக தான் வரப்போகுது. இதுதான் பார்ட் 1 வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். வெயிட் பண்ணுங்க.